1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நினைக்கிறேன். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு எங்களால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்றது 16லேருந்தே சொல்லுதுல்ல, அது 18. நாங்கள் உங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தைகள் ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. இது என்னது இருக்குது இல்லை என்று என்ன பண்ணல, இருக்கவில்லை. அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்னாலும் சில்வாவினாலும் தீமோத்தினாலும் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இல்லாமல், சொல்லுங்க, ஆம் என்றும் அல்ல என்றும் இல்லாமல் எல்லாமே என்னாக்குதான், ஆம் என்றே இருக்கிறது. சொல்லுங்க, இந்த வார்த்தைகள் ஒருத்தருக்கு ஆம் என்றும் ஒருத்தருக்கு இல்லை என்றுலாம் இல்லை. இது எப்படிப்பட்டதாக இருக்குதான், ஆம் என்றே, எஸ் ஆம் என்றே என்ன பண்ணுகிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 20 சொல்லுது, எங்களாலும் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், சொல்லுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு யாவருக்கும் என்று சொல்லும்போது, அந்த யாவர் யாருன்னா, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, என்னதுங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சொல்லுங்க, ஆம் என்று என்ன பண்ணுது, ஆமேன். அது அது ஆமு இல்லைன்ற பிரச்சனையே இல்லை, ஆம் ஆமேன். ஹல்லேலூயா. எஸ் 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 இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் இருக்குது இந்த வாக்கு தத்துவம். அது யாவருக்கு உரியது, எல்லாருக்கும் உரியது. ஆனால் இது ஆம் என்றும் ஆமேன் என்றும் யாருக்கு உரியதாய் மாறுகிறது, எந்த மனுஷன் இந்த இயேசுவை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் தெய்வமும் கர்த்தருமாகிய விசுவாசிக்கிறானோ, சிலுவையில் அறையப்பட்ட இரத்தத்தை, உங்களுக்காக ரத்தம் சிந்திய, முள்கள் கடாவப்பட்ட, ஆணிகள் கடவப்பட்ட, அம்பினால் குத்தப்பட்ட, விலாவினால் குத்தப்பட்ட, தொங்கின அந்த இயேசுவை, இந்த இயேசுவை ஆண்டவர் என்று, இரட்சகர் என்று, இவர்தான் என் ஆண்டவர், இவர்தான் என் இரட்சகர், இவர்தான் என் மீட்பர், இவர்தான் என் தெய்வம் என்று சொல்லி எந்த மனுஷன் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனுஷனுக்கு இந்த வார்த்தைகள் ஆம் என்றே இருக்கிறது. ஹல்லேலூயா. அல்ல என்று கிடையவே உங்களுக்கு இல்லைன்றது கிடையாது. இந்த வாக்கு தத்தங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் உங்களுக்கு, கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறாரா? ஆமாம், மேய்ப்பராக தான் இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, சுகமளிக்கிறவராக இருக்கிறாரா? ஆமாம், சுகமளிக்கிறவராக இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், என்ன பண்ணார், தேவனுடைய பருவத்தை எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆமாம், உனக்கும் என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்வேன், உனக்காக யுத்தம் செய்வேன், உனக்காக வழக்காடுவேன், உனக்காக யாவையும் செஞ்சு முடிப்பேன், உன் குறையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட வருவேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. இம்மட்டும் உனக்கு உதவி செஞ்சேன், இனியும் உனக்கு உதவி செய்வேன். இந்த இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு உரியது. சொல்லுங்கள், யாருக்கு உரியதுங்க? உங்களுக்கு. இயேசு எல்லாருக்கும் உரியது. அது கிறிஸ்து மீண்டும் வர வரைக்கும் அது என்ன பண்ண போகுது, எல்லாருக்கும் நிறைவேறதா இருக்குது. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, இயேசுவே இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த வாக்கு தத்தங்கள், அந்த ப்ராமிஸ் இருந்தால் பண்ணுங்க. எப்படிப்பட்டதாக இருக்கிறதுங்க, அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் தான் என்ன பண்ணுது இருக்கிறது. ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கவனிங்க. கலாத்தியர் 29 வசனம், 3:29. நீங்கள் கிறிஸ்துவுடையவானால் ஆபிரகாமின் சந்ததியாகும். நீங்கள் வாக்கு தத்தத்தின்படி என்ன பண்றீங்க, சுதந்திரராய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
நாம் எல்லாம் யாரு? வாக்கு தத்தத்தின்படி. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தங்களும் எல்லாவற்றுக்கும் நீங்களும் நானும் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். ஆமென். சொல்லுங்க, நீங்களும் நானும் என்ன பண்ணுறேங்க? ஆபிரகாமுக்கு எப்படி வாக்கு பண்ணப்பட்டதோ அந்த வாக்கு பண்ணப்பட்ட யாவற்றுக்கும் நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம்? சொந்தக்காரரா என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க 18. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகாமல் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாயிருக்கிறது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே என்ன பண்ணிக்கிறாரு? அருளை செஞ்சிருக்கிறார். தேவன் எல்லா ஆசீர்வாதங்களும் சுதந்திரங்களும் நன்மைகளும் வாக்கு தத்தத்தினாலே தான் என்ன பண்ணிக்கிறாரு? அருளி இருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தம் அவங்களுக்கு மாத்திரமல்ல, அவங்களுக்கு எப்படி அந்த வாக்கு தத்தத்தின் மூலமா எல்லா ஆசீர்வாதத்தை அருளி இருக்கிறாரோ உங்களுக்கும் எனக்கும் அதே வாக்கு தத்தத்தினாலே தான் என்ன பண்றாரு? இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அருளி இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். இப்போ எபேசியர் இப்போ எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11. அசதியாயிராமல். சொல்லுங்க, நான் அசதியாயிராமல். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை. சொல்லுங்க, வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் என்னதுங்க? அது சுதந்திரம் மாத்திரமில்லை, அது என்னதுங்க? ஆசீர்வாதங்கள். இந்த வாக்குத்தத்தமான வாக்குத்தத்தம் தான் ஆசீர்வாதம். சொல்லுங்க, எல்லாம் என்ன சொல்றாங்க? பணம் தான் ஆசீர்வாதம் நடிக்கிறாங்க. வேலை தான் ஆசீர்வாதம். நைட்டு வேலை ஆசீர்வாதம், பணம் ஆசீர்வாதம், பொருள்கள்லாம் ஆசீர்வாதம். அதெல்லாம் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு. ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் எதுனா வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம். சொல்லுங்க, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாக்குத்தத்தங்களா இருக்குது. எப்படி இருக்குதுங்க? அதனால தான் வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும்? சுதந்தரித்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, சுதந்தரித்து கொள்ள வேண்டும், சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், உரிமையாக்கி கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தங்களை என்ன பண்ண வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி எடுத்துக்கொள்ளணும்? பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, எப்படி எடுத்துக்கொள்ளுங்க? விசுவாசத்தினாலே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் இந்த ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல, ஆபிரகாமுக்கு எப்படி வாக்குத்தத்தத்தின் மூலமாக சொந்தமாக்கப்பட்டதோ, அது வாக்குத்தத்தத்தின் வடிவிலே தேவன் கொடுத்தாரோ, இன்றைக்கு எனக்கும் வாக்குத்தத்தத்தின் வடிவிலே தேவன் கொடுத்திருக்கிறார். நான் இதை விசுவாசத்தினாலே நான் எடுத்துக்கொள்கிறேன். சொல்லுங்க, விசுவாசத்தினாலே நான் என்ன பண்ணுறேன்? எடுத்துக்கொள்கிறேன். ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? என்னுடைய வார்த்தையில் இருக்குது, வாக்குத்தத்தத்தில் இருக்குது. அதுதான் அந்த வார்த்தையில், அவர் வார்த்தையின் மேலே இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்ல. ஒரு வார்த்தைக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வசனத்துக்குள்ள தேவனுடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுகிற? ஆசீர்வாதமாக உங்களுக்கு கொடுத்துருக்கிற. ஆசீர்வாதம் எங்கே இல்லை? வாக்கு தத்தத்தில் தான் இருக்குது. இந்த வாக்கு தத்தம் தான் நமக்கு ஆசீர்வாதமாக மாறப்போகுது. இந்த வாக்கு தத்தம் தான் சுகமாக மாறப்போகுது. இந்த வாக்கு தத்தம் தான் செழுமையாக மாறப்போகுது. இங்கே வாக்கு தத்தம் தான் என்ன பண்ணுது? சமாதானமாக மாறப்போகுது. இந்த வாக்கு தத்தம் தான் வெற்றியாய் மாறப்போகுது. இந்த வாக்கு தத்தம் தான் வாழ்க்கையில் நிறைவாக என்ன பண்ண போகுது? மாறப்போகுது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வாக்கு தத்தம் தான் எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதத்துக்கு ஊற்று காரணம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கு எதனால் காரணம்? எப்போ இயேசுவுக்குள்ளே வந்தோமோ இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் நமக்கு ஆம் தான் இருக்குது, ஒழிய இல்லைன்ற பிரச்சனையே கிடையாது. நிறைவேறாதுன்னு இல்லை, நிறைவேறியே தீரும். அது எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுது? ஆம் என்றே என்ன பண்ணிக்கிறாரு? முத்திரை போட்டு என்ன பண்ணிக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நமக்கு வாழ்க்கையில் உண்டாகுதுன்னா, உணவு மாதிரி தான். இயேசுவ வசனத்தை உணவு தான் சொன்னார். வார்த்தை என்ன பண்ணுறார்? அப்பம் சொன்னார். இந்த ஒரு ஆமே சொல்லுவோம். உணவு எப்படி ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ரென்த்தாக மாறுது அப்படின்னா,
அது சாப்பிடும் பொழுது, அது ஜீர்ணிக்கும் போது, அதில் உள்ள எல்லா சத்துக்களும் ரத்தத்தில் போய் கலக்கும் போது அது எனர்ஜியாக என்ன பண்ணுது, மாறுது. எப்படியோ அதே போல் வசனத்தை உட்கொள்ள வேண்டும். வசனத்தை உட்கொள்ள வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது தான் வசனம் என்ன பண்ணுது, அது நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கிறதா இருக்கிறது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? சாப்பாடை வாயில் எடுத்துக்கொள்ளணும். வசனத்தை என்ன பண்ண, காதுள்ளவன் கேட்க கடவன். சொல்லுங்க, காதுள்ளவன் கேட்க கடவன். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால. வேத வசனத்தை கேட்கறதுனாலே விசுவாசம் வரும். அதனால தான் சொல்றாங்க, குறளே சொல்லுது, கொஞ்சம் செவிக்கு உணவு இல்லாதிருக்க சொல்ல வயிற்றுக்கு எதுக்கு உணவு. அப்படிதானே சொன்னார். முதல் என்ன உணவு வேணுமா? செவிக்கு உணவு வேணுமா, அதுக்கப்புறம் தான் வயிற்றுக்கு பார்க்கணுன்றோம். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதுதான் வேதம் சொல்லுது, கேட்கறதுக்கு பொறுமையாக இருங்கள். பொறுமையாக கேளுங்க வசனத்தை. எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ வசனம் உள்ளே போகும். வேதம் சொல்லுது, எந்த அளவு கேட்கிறானோ, எந்த அளவு அவன் அளக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு அளக்கப்படும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்கிறேன்? ஆகவே வசனத்தை கேட்க கேட்க கேட்க, வசன வாக்கு தத்துவத்தை கேட்க 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 அது உங்களுடையது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுடைய அப்பத்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் சாப்பிட்றது மாதிரி வசனத்தை எவ்வளவு எடுத்துக்கொள்கிறீங்களோ அவ்வளவா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும். அது என்ன ஆசீர்வாதம்? எடுத்து போட முடியாத ஆசீர்வாதம், அழிய முடியாத ஆசீர்வாதம். எப்படி கல்வியை என்ன சொல்கிறாங்க, ஒருவனால் என்ன பண்ண முடியாது, எடுத்து போடவே முடியாதோ. படிக்கிற அந்த செக்குலர் கல்வியே ஒருவனால் எடுத்து போட முடியாதுன்னா, தேவனுடைய வார்த்தையினால் உண்டான ஆசீர்வாதம் ஒருவரை எடுத்து போட முடியுமா? முடியவே முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதனால் ஆண்டவர் சொல்கிறார், காது உள்ளவன் கேளுப்பா, இந்த வாக்கு தத்துவத்தை கேளு, இந்த வாக்கு தத்துவத்தை கேளு, வசனத்தை கேளு. இந்த வாக்கு தத்துவம் கேட்க 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 உன் வாழ்க்கையில் அது நிறைவேறும். அது ஆம் என்றே மாறிடும். அது உங்களுக்குரியது, உங்கள் பிள்ளைகளுக்கு உரியது, எல்லாருக்கும் உரியது. இந்த வசனத்தை கேளுங்க கேளுங்க கேளுங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக போகுது. ஆமேன். அது வாக்குத்தத்தத்தின் வடிவில தான் கொடுத்தார் ஆபிரகாமுக்கு. உங்களுக்கும் அப்படியே தான் என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தின் படி கொடுத்தா தான் அது நிறைவேறும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தின்படி அருளாமல் வாக்குத்தத்தத்தின்படி என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். வசனத்தை கேளுங்க. ஆசீர்வாதமா, சுகம் வேணுமா, செழிப்பு வேணுமா, வெற்றி வேணுமா, நிறைவு வேணுமா, வசனத்தை கேளு. வசனத்தின் மூலமாக தான் தேவன் என்ன பண்ணுறாரு, எல்லாம் செய்கிறாரு. வார்த்தையின் மூலமாக தான் உலகத்தை படித்தார், வசனத்தின் மூலமாக தான் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர்றாரு. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் வார்த்தையாக இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாருங்க? வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை வார்த்தையாகிய தேவன். வார்த்தையின் மூலமாக தான் ஆசீர்வதிக்க முடியும். வேற எந்த வழியும் என்ன பண்ணது இல்லை. அப்போ வசனத்தையே நம்ம கேட்காம வசனத்துக்கு தூரம் போயிட்டோம்னா அப்போ ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, கிட்ட வரவே முடியாது. ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எல்லாம் விசுவாசத்தினால சுதந்திரிக்கணும்னு சொல்லியிருக்கிறது ஆண்டவரே. ஆமாண்டவர், அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தூரத்தில் உள்ள யாவருக்கும் உரியது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த காலை வேளையில் கர்த்தாவே முது வசனம் நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா ஆண்டவரே ஆண்டவரே அப்படியாய் கதறுகிறது, வாஞ்சிக்கிறது. முது வசனத்தை கொண்டு என் ஆவியையும் என் உள்ளத்தையும் நீ நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. ஆமாம் ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் தாகத்தை, ஆவிக்குரிய தாகத்தையும் எங்களை தீர்த்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த ஞான வெளிச்சத்தை தாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு தூரம் போகாதபடி, வசனத்தை கிட்டி சேர, வசனத்துக்கு ஆண்டவரை செவி கொடுக்க, வசனத்தை விரும்ப வாஞ்சிக்க ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கிருபைக்குள்ளாய் மூடுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
காட் bless you.